தேர்தல் ஆணையரை வந்து உடனே நீக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 குற்றச்சாட்டை முன் வச்சு 193 எம்பிக்கள் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கிறாங்க. வழக்கமாக தேர்தல் ஆணையர் குறித்து இது மாதிரியான நடைமுறை வந்து இந்தியாவில் இல்லை இல்லையா? யூஸ்வலாக வந்து தேர்தல் ஆணையரை நீக்கணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது கிடையாது தான். ஞானேஷ்குமார் ஒரு புது வரலாறை படைத்திருக்கிறார். எப்படி பிரதமர் மோடி பல புதிய வரலாறுகளை படைத்து கொண்டிருக்கிறாரோ, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பிரதமர் ஒரு மாலை திறந்து வச்சதுங்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான். அசாம் மாநிலத்தில் நேற்றைக்கு இதை திறந்து வைத்திருக்கிறார். அங்கே அஃப்கோர்ஸ் அது அரசு போனோம், அரசு மால் கட்டுற அளவுக்கு ஒரு அரசு யோசிச்சு இருக்கு பாருங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடியது நம்ம அந்த ஜிஐன்னு டேக் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சர்வதேச அளவில் அதை பிரபலப்படுத்துவதற்கான ஜிஐ டேகுங்கிற மாதிரி டேக் வாகன பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வருஷம் முழுக்க வைக்க போகிறோம் அப்படின்னு. இது ஒரு பிரதமருக்கான மிகப்பெரிய ஒரு வரலாறு தான், அதை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு நாட்டுக்கு போய் ஃபாதர்லேண்ட் அப்படின்னது இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக எப்படி பொறிக்கப்படுமோ அப்படி ஞானேஷ்குமாரினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி டிஎன் சேஷனுக்கு ஒரு பெயர் இருந்ததோ அதற்கு நேர்மாறாக ஒரு பெயரை இப்போது ஞானேஷ்குமார் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறார். அதுக்கு அவர் கடந்து வந்த பாதையும் காரணமாக இருக்கலாம். அமித்ஷாவினுடைய செயலாளராக இருந்தார், போனார் வந்தாருங்கிறதெல்லாம் தனி. இல்லை, இதில் எனக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது இல்லையா, அது வந்து ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணுற மாதிரி இம்பீச்மெண்ட் மாதிரியான ஒரு ப்ராசஸை வந்து இவங்க கொண்டு வந்தது தானே. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜரை தான் தேர்தல் ஆணையத்துக்கு சட்ட ரீதியிலாக நீங்கள் அணுக வேண்டும். இதில் என்னென்னா, ஜுடிஷியரியும் சரி, பியூரோக்ராட்டும் சரி, இல்லை ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு வகையில் பார்த்தா அவர்களை விலக்கி கொள்வதற்கு, அவங்களுடைய நிலைமை என்னென்னு விளக்குவதற்கு வாய்ப்பு இதில் இருக்காது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்க வந்து தன்னிலை விளக்கம்லாம் அளிக்க முடியாது. ஆட்சியின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பிரதமருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் வெவ்வேறு விதமான அந்தஸ்துடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் அது ஒரு அங்கமாக இருக்கிறது. அது அவர் தொடர்பான விவாதம் மிக விரிவாக நடத்தப்படும். முதல்ல என்ன ப்ரொசீஜர்னா, இம்பீச்மெண்ட் இவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் லோக்சபாலையும் மூவ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் மூவ் பண்ணலாம். தேர்தல் ஆணையரை நீக்குவதற்கு 2 அவைகளிலும் நீங்கள் இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்போ அந்த கையெழுத்தை வாங்கிட்டு சபாநாயகரோ இல்லை வந்து வைஸ் சான்சலர் சேர்மனோ அங்கே அதை வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். அவங்களுடைய செக்ரட்டரியில் ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ட்ரி லெவலே இப்போ எப்படி ராஜ்யசபாவுக்கு யாருமே 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியணும், 10 எம்எல்ஏக்கள் வழிமொழியணும் நாமினேஷனுக்கு ராஜ்யசபாவுக்கு. அது இல்லாமல் தான் ராமதாஸ் அவருடைய உதவியாளர் போய் அங்கே கைகலப்பானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி குறைஞ்சது 50 பேர் ராஜ்யசபாவில் கையெழுத்து போடணும், 50 எம்பிக்கள், 100 பேர் லோக்சபாவில் கையெழுத்து போடணும். சபாநாயகரின் இது போட்டு சபாநாயகருடைய செயலகத்துக்கு இந்த கடிதத்தை அனுப்பணும். அவங்க வாங்கிட்டு உடனே ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதில் அரசு எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வாங்கிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணுறோம்பாங்க. என்ன ப்ராசஸ்னால், இந்த போட்டிருக்கிற கையெழுத்தெல்லாம் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு நாங்கள் செக் பண்ணணும். அதுக்கு எத்தனை மாதம் எடுத்துக்குவோம்? அது நாங்கள் ஏற்கனவே இதில் மத்திய பிரதேசத்தில் ஒரு நீதிபதியின் மீது கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அவர் சேகர் யாதவ்னு நினைக்கிறேன், சேகர்குமார் யாதவ். மிக கடுமையாக விஸ்வ இந்து பரிஷத்தோட கூட்டத்தில் போயிட்டு இது ஹிந்து நாடு இப்படி தான் இருக்கும், விருப்பப்பட்டால் நீங்கள் இருக்கணும், இது ஹிந்துஸ்தானமாகத்தான் இருக்கும்னு சிட்டிங் ஜட்ஜு பேசினார். அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் அப்போ கபில் சிபில் கொண்டு வந்து சைன் பண்ணி கொடுக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் அதில் கொடுமை என்னென்னா, அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை வாங்கி வச்சவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளில போயிட்டார், ஜெகதீப் தன்கர். இன்னொரு ஜட்ஜு கரப்ஷன் பண்ணியிருந்தாரு, அவர் மேலே ஒரு பெரிய கரப்ஷன் குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் வீடுகளில் எரிந்து கட்டுக்கட்டான பணம் எல்லாம் பிடிக்கப்பட்டுச்சு. அதை என்கொயரி பண்ண உச்சநீதிமன்றமும் அறிக்கை கொடுத்துருச்சு. உச்சநீதிமன்றமே அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் அவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன்லாம் ஒன்றும் கொண்டு வரல. அது அப்படியே தான் இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா கரப்ஷனை ஒழிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த லெவலுக்கு இருக்கு. இப்போ சேகர்குமார் யாதவ் இந்த மாதத்தோடு இவங்க இதை இம்பீச்மெண்ட் ஆகிறதுல இந்த மாதத்தோடு அவர் ஓய்வு பெற போகிறார். அவர் மார்ச் இது கடைசியோடு அவருக்கு ஓய்வு பெற்று பதவி விட்டு ரிட்டையராக அவர் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு போயிடுவார். இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படியே இருக்கும். இப்போ மத்திய அரசு என்பதை விடவும் இந்த இடத்துல லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அவர்களுடைய செயலகம், மக்களவை செயலகம், மாநிலங்களவை செயலகம், செக்ரட்டரியேட்டு. ஏன்னா இது வந்து அவைன்னும் போது நேரடியாக உட்காந்து ஸ்பீக்கர் அவர் முடிவு எடுக்கிறது இல்லை, அரசின் மீது அது கூட்டு பொறுப்பாக போட்டு பியூரோக்ரஸி லெவலில் தான் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக ஃபோன் பண்ணி நீங்கள் தான் கையெழுத்து போட்டிக்கலான்னு கேட்பாங்க. ஏன்னா சிலருக்கு போட்டுட்டு அப்புறம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்பாங்க. அந்த மாதிரிலாம் சிக்கல் வந்தால் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுங்கன்னு வரும். இப்போ ஓம் பிர்லா பேலே கொடுக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது இல்லையா, அது 2வது கொடுத்தது. முதல்ல கொடுத்ததில் ஒரு கிளரிக்கல் எரர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வழக்கமாக ஸ்கூல் டேஸ்லையும் சரி, பின்னாடி நம்ம காலேஜ் படித்த காலத்திலும் டேட் எழுதுகிற பழக்கம் இருக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்து ஜனவரி ஆனாலும் பழைய வருஷத்தை தான் போடுவோம். 2026ன்னு வராது நமக்கு. போட்டோம்னா 25ன்னு போட்டு ஒரு வருஷம் பழகினோம்னா டக்குன்னு 25 வரும், அப்புறம் அடுத்து 6ன்னு போடுவோம். முதல்ல ஓம் பிர்லாவின் மீது கொடுக்கும்போது டேட் 2025ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. கிளரிக்கல் எரர் அது. அதற்கு பிறகு மாற்றி புதுசாக ஒன்று கொடுத்து தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் போச்சு. அந்த மாதிரி
கிளரிக்கல் எரர் இருக்கா, இல்லை கோட் பண்ணியிருக்கிற சட்ட விதிகள் சரியா, கையெழுத்தெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ப்ராசஸிங் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். இது ஒரு நாளைக்கு டேபிள் பண்ணப்படும்னா மக்களவையில் எடுத்து இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு அறிவிச்சிட்டு ஒரு குழுவை அமைப்பார்கள். இதை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும். அதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பேலன்ஸான ஆட்கள், தேவை ஏற்பட்டால், ஏன்னா அது பெரும்பாலும் அவங்களுக்குள்ளே போட்டுப்பாங்க, தேவை ஏற்பட்டால் அதுக்கு ஒரு எமினன்ட் ஆட்கள் இல்லை சட்டம் தெரிந்த ஆட்களை நாங்கள் போடுறோம்னு. ஏன்னா இது வரைக்கும் தேர்தல் ஆணையரோட இம்பீச்மெண்ட் நாடாளுமன்றத்தில் வந்ததில்லை. அதை வாங்குகிற முதல் தேர்தல் ஆணையராக இவர் இருக்கு. ஞானேஷ்குமாரோடைய அவர் வரலாறு காலத்துக்கும் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ அவரின் மீது போட்டு அந்த கமிட்டி அமைக்கப்படும். கமிட்டி அமைச்சு அவங்க விசாரிப்பாங்க. அவங்க நாடாளுமன்றம் எப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கமிட்டியோ அந்த மாதிரி ஒரு கமிட்டி கூப்பிட்டு எல்லா தரப்பையும் விசாரிச்சுட்டு ஒரு அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையின் மீது விவாதம் நடக்கும், அதில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும். அதுக்கு பிறகு அந்த அறிக்கையின் மீது பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபா பாஸ் ஆகி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் நீக்கப்படுகிறார். ஞானேஷ்குமார் ரிட்டையர்ட் ஆயிடுவார். அவர் ரிட்டையர் ஆகி முடிஞ்சு போயிடுவார். 5 மாநில தேர்தல் முடிஞ்சு போயிடும். முதல்ல இது எடுக்கப்படுமாங்கிறது இல்லை பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை இருக்கு இல்லைங்கிறத தாண்டி உள்ள பேச வேண்டியதை எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பு தரலைங்கிறதுக்காக தானே இது எடுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் ஃபேர்னஸ்ன்னு கடந்த காலத்தில் போன ஆண்டு ஒரு டிபேட் இவங்க கொண்டு வந்தாங்க. அது தேர்தல் முறைகளில் சீர்திருத்தங்கள்ங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு ஞானேஷ்குமார் குறித்து பெருசாக பேச விடல. ஓம் பிர்லா அத்தனை முறை இன்டரப்ட் பண்ணார். இதில் இன்னொரு விஷயம், ஞானேஷ்குமார் அவரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி மட்டும் நம்ம போகாமல் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையர் நியமத்திலேயே சிக்கல் ஏற்பட்டுச்சு. உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் போது அந்த தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யக்கூடிய குழுவில் பிரதமர் இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கலாம், இது இல்லாமல் சிஜிஐன்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கலாம். ஜோசப் தலைமையில் ஒரு அமர்வில் தீர்ப்பு கொடுத்தாங்க. கேஎம் ஜோசப் கொடுத்தாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை பொருட்படுத்தாமல் இவங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் பிரதமர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஒரு கேபினெட் அமைச்சரை பிரதமர் நியமிச்சுவார். இந்த ஃபார்மட் மாத்தினதே ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அது சேலஞ்சில் இருக்கு. நீங்க ஒரு அரசமைப்பு சட்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பை ஓவர் ரைட் பண்ணி ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னா இதுல உச்சநீதிமன்றமும் இதை அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. அந்த வழக்கை ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி அவர்களை நோக்கி வைக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, கேள்வி ரொம்ப எளிமையானது. நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க, ரைட்டு. ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிற வரை இது இருக்கலான்னு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், இதில் மாற்று கருது இல்லை. நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்கிற வரைனா உங்கள் மாற்று ஏற்பாடு எப்படி இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல தீர்ப்புகளில் ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்திற்காக அல்லது என்ன நோக்கத்திற்காக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் குலையாமல் நீங்கள் வேற ஒரு ஆல்டர்னேட்டை கொண்டு வரலாங்கிறது தீர்ப்பு. இப்போ எதற்காக ஆளுங்கட்சி பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போட்டாங்க? ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சம பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், சம அந்தஸ்துடைய எண்ணிக்கை இருக்கணும் என்பதனால 3வது நபர் அரசியல் சார்பு இல்லாத வேற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டின்னு போட்டாங்க. நீங்கள் அப்படியான ஒரு ஆளை வச்சுருந்தீங்கன்னா இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் கேபினெட் அமைச்சர்னா இங்கே 2 அங்கே 2, 5ஆவதாக ஒரு ஆளை நாங்கள் வேறு ஆளை போடுவோம், ஒரு எமினன்ட் பர்சனாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஏதாவது தலைமை பொறுப்பில் இருந்தவர், இல்லை ரிசர்வ் பேங்க்கில் ஏதோ ஒன்று. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அட்டார்னி ஜெனரல், ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஒரு சட்டம் தெரிந்தவரை போடுவோம், இப்படி ஏதாவது, இல்லை ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தரை போடுவோம், ஏதோ ஒன்று. அப்போ ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சம வாக்கு எண்ணிக்கை ப்ளஸ் ஃபைனலாக டை பிரேக்கர் போடக்கூடிய ஒரு ஆள் அரசியல் சார்பு இல்லாதவராக போடணும். இந்த 3 நீங்கள் 5ன்னு கூட வச்சு 2 ப்ளஸ் அந்த, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சம பேலன்ஸுங்கிறத வச்சு நீங்கள் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் கொண்டு வரலாம். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரூலிங்கை அவங்க அதிலே சொல்லும்போது இது டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான், இதுக்கு சரியான ஒரு பலமான ஒரு அமைப்பு உருவாகிற வரை இதை வச்சுக்கலான்ட்டாங்க. ஆனால் நீங்கள் உருவாக்கினதில் 2 ஆளுங்கட்சிக்கும் 1 எதிர்கட்சிக்கும் ஓட்டு கொண்டு வந்தீங்கன்னா இது அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையவே காலி செய்யும். இப்படி சமமாக இல்லைன்னு தானே அவங்க அந்த தீர்ப்பையே கொடுத்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுலேயே அந்த புது சட்டத்திலேயே ஒரு கிளாஸ் 16ன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு தேர்தல் ஆணையர் அவர் ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி, அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் சரி, அவர் காலமாகிற வரை, ஆமாம், அவர் மேலே எந்த கிரிமினல் அதே போல் சிவில் வழக்குகளை அவர் மேலே போட முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு நூக்காரை வச்சு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்தோம். அது இதுதான் ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, கவர்னருக்கு கிடையாது. கூப்பிட்டு வச்சு கவர்னர் கையெழுத்து போடலன்னா ஏன்னு கேட்டுட்டு நீங்கள் கையெழுத்து போடலன்னா நாங்கள் கையெழுத்து உங்கள் கையெழுத்து இல்லாமலே பாஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்கல்ல. 142 ஜட்ஜிக்கே கிடையாது, நீதிபதிகளுக்கு அது கிடையாது. ஆச்சா, இதில் கவனிக்க வேண்டியது, ஒரு குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு போகிறார், ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது எடுத்த ஒரு முடிவை செல்லாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அறிவிக்கிற அதிகாரம் இருக்குது.
ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைத்து விடுகிறார், அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவர் குடியரசுத் தலைவர் அதுக்கு பிறகு பதவிக்காலம் முடிஞ்சு போனாலும் சரி இல்லைனாலும் சரி, அவர் எடுத்த முடிவை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நீங்கள் உட்படுத்த முடியும். என்னென்னா அது ஏன்னா பல ஸ்டேட்ஸ் 2016 இவங்க வந்த பிறகு கூட ஐ திங்க் மேகாலயாவில் ஆட்சியை கலைத்தார்கள், சேலஞ்ச் பண்ணப்பட்டது. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவரின் உத்தரவை ரத்து செய்துவிட்டு ரிவர்ஸ் பண்ணுறோம், யார் முதலமைச்சராக இருந்தாரோ அவர் மீண்டும் முதலமைச்சராக உட்காருவார், அதே கேபினெட்டுக்கு அதிகாரத்தோடு நாங்கள் உட்கார வைக்கிறோம்னு ரிவர்ஸ் பண்ணாங்க. அப்போ குடியரசுத் தலைவருக்கே இல்லாத அதிகாரத்தை நீங்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையருக்கு கொடுக்குறீங்கன்னா இது எதன் அடிப்படையில் இப்படியான ஒரு அதிகார குவிப்பை செய்ய முடியும்? இது அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. என்ன கிரைசிஸ் வந்துருச்சு ஒரு தேர்தல் ஆணையருக்கு? இப்படிப்பட்ட ப்ரொடக்ஷனோ ஒரு இம்யூன் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவில் தேர்தல் ஆணையருக்கு என்ன அச்சுறுத்தல் வந்துருச்சு? ஒண்ணுமே கிடையாது. விசாரிக்க போறாங்க, விசாரிக்கவே கூடாதுன்னு கேட்கறதே தப்பு பண்றதுதான ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுலயே பாத்தீங்கன்னா ஞானேஷ்குமார் குறித்து அவங்க பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு வந்து 7 விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாரபட்சமா செயல்பட்டு இருக்காரு, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் மேல வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து நம்ம குறிப்பா எனக்கு வந்து 24 தேர்தலையே பிரச்சாரத்திலேயே பாத்தீங்கன்னா மோடியா இருக்கட்டும், பாஜக காரங்களா இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசினதை நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்தோம். 2 எருமை மாட்டு தான் அவனை தூக்கிட்டு போயிருவாங்க, வெளியிருந்து வந்திருக்கிறாங்க, தாலிக்கு ஆபத்து, தங்கத்தை பறிச்சுட்டு போயிருவாங்க, பேசப்பட்டது. ஒரு இன்ஃப்ளூரேட்டர்ஸ் அவங்க ஊடுருவக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரியான சொற்களை வந்து தொடர்ச்சியா பேசினாங்க. அது குறிப்பா வந்து காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையே வந்து அவங்க வந்து முஸ்லீம் லீக் அறிக்கையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி இருந்து தேர்தலில் இருந்து நடந்துகிட்டே இருக்கு. அதையும் வந்து பொருட்படுத்தலை, தேர்தல் ஆணையம் பொருட்படுத்தலை. இது ஒரு பக்கம். 2வது, தேர்தல் குறிப்பாக ஒருதலை பட்சமாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற வாதத்தை வந்து எதன் அடிப்படையில் வச்சிருப்பாங்க? இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னா எதை அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நூக்கன் காரணமாக சில விஷயங்களை கொடுக்கணும். இப்போ வந்து எஸ்ஐஆர் கொண்டு வருதாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் குறித்து ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? எஸ்ஐஆர் இப்படி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு மாநிலத்திட்ட போய் கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல, யார்ட்டையுமே கேட்கல. அவங்களாம் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும்னு கேட்பது பாஜகவையும் சேர்த்து தான். ஆனால் பாஜக என்னை நம்மளை கன்சல்ட் பண்ணலன்னா என்னன்னு தேர்தல் ஆணையருக்கு வக்காலத்து வாங்கி ஒன்றும் இல்லை, ஓட்சோர் எலிகேஷனை ராகுல் காந்தி வைத்து வரிசையாக 3 ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த 3 நாளும் அன்னைக்கு மதியானம் இமீடியட்டாக ப்ரெஸ் மீட் வச்சு ஞானேஷ்குமாரை பாதுகாப்பதற்கு வந்து உட்கார்ந்தது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னால ஆட்கள் எல்லாரும் வரிசையாக உட்காந்து நீங்க தேர்தல் ஆணையரை வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நீங்க ஆதரிக்கிறீங்க, நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க கேள்வி இருக்கு. அது இன்னொரு விஷயம், எஸ்ஐஆர் முறைகேடுகள், எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல வந்து பயங்கரமான முறைகேடுகள் நடந்திருக்கு. வாக்காளர் நீக்கம், மாஸ் டிஸ்ஃபிரான்ச்சிஸ்மென்ட், அதாவது மாசா வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், வந்து நீங்க பீகார், எந்தெந்த மாநிலத்தில் அவங்க போய் எஸ்ஐஆர் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் கூட்டமாக மக்களை வந்து இப்போ பார்த்தா கோடிக்கணக்கில் வந்திருக்கும். அவ்வளோ பேர்த்த வந்து நீக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பிராக்டிக்கலா இல்லாத ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்கும்போது சிட்டிசன்ஸுக்கு பதில ஒரு பெரிய பயம் இருக்கு. கடந்த காலத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் எதுவும் இப்படி இருந்ததில்லை. ஒரு மலை கிராமம், அதுலேயும் உச்சியில் இருக்காங்க, மொத்தமே 50 ஓட்டு தான்னாலும் அதுக்கும் கழுத மேலே பொட்டியை வச்சு ஏற்றிக்கிட்டு போய் அவரே ஒருவர் இருந்தால் கூட விடுபட்டுறக்கூடாதுன்னு போன தேர்தல் ஆணையத்தை தான் இந்தியா பார்த்திருக்கிறது. அதற்கு முற்றுமுழுதாக ஒரு வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி விசாரணையை தடுத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பேசுறாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீதான சிக்கல்கள் வருது அப்படிங்கும்போது அதை விசாரிக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் அது இவிஎம் மிஷினை கூட சொல்லலாம். இவிஎம்லேயே ஒரு ஓப்பன் ஆடிட் வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. அவங்க எதையுமே வந்து பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐஆர் குறித்தும் அவங்க பொருட்படுத்தலை. குறிப்பாக இவிஎம் மிஷினோ இல்லை மற்ற எக்யூப்மெண்ட்ஸு, சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது. சிசிடிவி தான் அவங்க சட்டத்தை மாற்றி 45 நாளில் டெலீட் பண்ணலான்னு யாருக்கும் தெரியாமல் நகர்த்தினது. இதில் விசாரணை தடுத்தல் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கணும்னா கர்நாடகா எடுக்கலாம். அந்த ஆலன் தொகுதியில் டெலீஷன் அப்படிங்கிறது, சேர்த்தல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டதுலேருந்து ஆன்லைனில் பண்ணாங்க. அதனுடைய மொத்தமும் உங்கள் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். டேட்டாவை கொடுங்கன்னு கர்நாடகாவில் அமைக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஐடி போலீஸு திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உரிய டேட்டாவை இவங்க பகிரவே இல்லை. ஏன்னா வேறு ஸ்டேட்டில் இருந்த ஒருத்தன் இங்கே இருக்கிறவனுக்கு நீக்கிறான், ஒரே மொபைலேருந்து வரிசையாக ஓடிபிஸை போட்டு பல பேரை நீக்க முயற்சி பண்ணுறான். அதிலலாம் கால் சென்டர் மாதிரி வச்சு ஒரு பேரை டெலீட் பண்ணுறதுக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்தாங்கிற வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நெட்வொர்க் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கான டெக்னாலஜி சப்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் பிடிக்கணும். அப்போ உங்கள் சர்வரில் தான் நடந்துச்சு. அதில் ஐபி அட்ரஸ்லேருந்து லாகின் நடந்ததுலேருந்து நீங்கள் என்ன ஓடிபி அது எங்கே ரிசீவ் ஆச்சுன்னு இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா
டேட்டாவை நீங்கள் கொடுங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்கே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் போனாலும் கூட விசாரணைக்கு ஒத்துழைக்காமைங்கிறது மிக முக்கியமான. இல்லை, குறிப்பாக இன்னொரு வார்த்தை ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. முந்தைய கொடுத்த தீர்ப்புகளாக இருக்கட்டும், முந்தைய கொடுத்த நடைமுறைகளாக இருக்கட்டும், அதை வந்து இவங்க மதிக்கவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த புது சட்டம் கொண்டு வந்ததுலேயே நம்ம சொல்லலாம். இல்லை, ஆனால் சட்டம் பார்லிமெண்ட் கொண்டு வந்துச்சு, அவங்களுக்குள்ளே கொண்டு வரல. ஆனால் உச்சநீதிமன்றத்தை அவமதித்தல்ங்கிறதுல இதில் அது பாயிண்ட் வேலிடாக இருந்தாலும் நம்ம கேள்வி அது வேறு வகையில் கேட்டோம்னா, உச்சநீதிமன்றமே கோச்சிக்கலையே உங்களுக்கு என்னென்ன ஒரு வாதத்தை பிஜேபி எடுப்பாங்க. நீங்கள் அது விவாதத்துக்கு வரும்போது பாருங்கள். ஏன்னா உச்சநீதிமன்றமே அது பெருசாக, இப்போ உச்சநீதிமன்றத்துலேயே நமக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, எஸ்ஐஆருங்கிறது ஒரே ப்ராசஸ்ங்க. இந்தியா முழுக்க அதை நீங்கள் கொண்டு வரீங்க, வெவ்வேறு இதில் கொண்டு வரீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து 3 வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 3 கட்சிகள் வழக்கு தொடுக்கிறார்கள். பீகார்லேருந்து ஆர்ஜேடி போடுறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து திமுக, மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜியினுடைய ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். 3 எஸ்ஐஆரை எதிர்த்து தான் போடப்படுது. நீங்கள் 3த்துக்கும் 3 விதமான இடைக்கால உத்தரவை கொடுக்கிறீர்கள். ஒரு பிரச்சனைக்கு வர 3 பேருக்கு எப்படி 3 விதமான உத்தரவுகளை கொடுக்க முடியுங்கிற கேள்வி வருது இல்லையா? நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வரதால நிப்பாட்டிட்டு நீங்கள் முதல்ல எடுத்துருக்க வேண்டியது எஸ்ஐஆர் போடுவதற்கு அரசமைப்பு சட்டத்தின்படி இவங்க இன்னைக்கு எஸ்ஐஆர்னு சொல்கிறது முதல்ல எஸ்ஐஆரா, கான்ஸ்டிடியூஷனில் இதற்கு அதிகாரம் இருக்கா, ஒரு தேர்தல் ஆணையம் சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண முடியுமா என்கிற கேள்வி எடுத்து விசாரிச்சிருந்தா நீங்கள் இத்தனை வரைக்கும் விசாரிச்சிருக்க வேண்டாமே, இது அத்தனையும் நேர விரயமாச்சுங்கிற கேள்வி வரும். நீங்கள் இதை பண்ணாமல் விட்டது என்பது உச்சநீதிமன்றம் இது அத்தனைக்கும் ஏறத்தாழ இவர்களை நீங்கள் போய் செய்ய இப்போ லாஸ்ட்டில் பார்த்துக்கிறோம் என்று தடுக்காமல் விட்டதே சிக்கலுக்குரியதாக மாறி இருக்கா, பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கான்னு ஒரு கேள்வி வருது அந்த இடம். பட் அதை தாண்டி இதை வைக்கிறத அவங்க வைக்கலாம். அது உள்ள விவாதத்துக்கு வரும்போது அவங்க என்ன யோசிச்சாங்கிறது நமக்கு தெரியும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் கடைசியாக அவங்க சொல்கிறது வந்து, இந்த அமைப்பு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சுதந்திரமாக செயல்படவே இல்லை, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது, அதுதான் சுதந்திரமாக செயல்படலை அப்படின்னு. அடுத்தடுத்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து இந்த பாஜக ஆளும் அரசாங்கம் கொண்டு வராது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த டிஸ்கஷனாக மாறுதா, இந்த டிஸ்கஷன் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்து அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேவை ஏற்பட்டால் ஏப்ரல் 2 அதனோட இந்த செஷன் முடியுது, ஒன்று அதுக்குள்ளே எடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணணும்னா இதை எடுக்கிறதுக்கு சிறப்பு கூட்டத்தொடரை கூட கொண்டு வரலாம். எல்பிஜி இது பீக்குக்கு போதுன்னு வைங்களேன், இதை எடுத்தால் 2 நாள் ஓடும். இப்போ ஓம் பிர்லாதே 10 மணி நேரம் விவாதத்துக்கு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாளில் காலையில் 11 மணிக்கு எடுத்து இரவு வரைக்கும் நடத்தி அதை ஒரே நாளில் முடிச்சிருக்கலாம். அவங்க 2 நாள் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி 5 மணி நேரம், நாளைக்கு 5 மணி நேரம். ஏன்னா எல்பிஜி நீ உள்ளே பேசக்கூடாது, இதை பேசுகிறதுக்கு வந்து உட்கார அந்த பிரச்சனையை எழுப்பாத. ஏன்னா இது நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க அதை கேட்க முடியும்னு தேவைக்கு தகுந்தாற் போல் அதை எடுத்து அந்த டைமில் உள்ள சொருகிறது டைவர்ஷனுக்கும் பிஜேபியை கூட இதை பயன்படுத்தி வேக வேகமாக எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் இதை பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அக்செப்டன்ஸ் எப்போங்கிறது அந்த பால் மத்திய அரசினுடைய அல்லது மக்களவை மாநிலங்களவை செயலகங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு முக்கியமான காலகட்டம். தேர்தல் ஆணையரினுடைய அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சார்புத்தன்மை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக இந்த வாய்ப்பு அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு மாற்ற முடியறதுங்கிறது அந்த இலக்கை நோக்கி நம்ம போலனாலும் எப்படியான ஆட்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இடமாக அதை நம்ம பார்க்கணும். பொறுத்து வந்து பார்ப்போம்.